Hi. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு PC பில்ட் பண்ண போறோம். ஒரு வீடியோ எடிட்டிங் கஸ்டமர். சோ இன்னைக்கு அத நம்ம அசெம்பிள் பண்ணி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இன்னைக்கு நம்ம பார்ப்போம். வாங்க இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷனோட இருக்குது அப்படிங்கறத ஃபுல்லா டீடைலா பார்ப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி ஸ்போர்ட்ஸ்ல IC280TG அப்படிங்கிற ஒரு கேபினெட் தான் நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். நமக்கு வந்து 120mm கூலர் வந்துட்டு 3 நம்பர் ஃப்ரண்ட்ல இன்சர்ட் பண்ணிடலாம். ஃபியூச்சர்ல வேணும் அப்படின்னா 240mm AIO கூலரும் நம்ம இதுல ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதனால என்ன பர்பஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு ஹெவியான டாஸ்க் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு ஹீட் வந்து உள்ள இருக்காது. உங்களுக்கு ஏர் இன்லெட் அவுட்லெட் எல்லாமே நம்ம பெர்ஃபெக்ட்டா செட் பண்ணி விட்டுரும். அதே மாதிரி நம்ம இதுல வந்துட்டு ஹார்ட் டிஸ்க் SSD எதுனாலும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். இது வந்து i7ல 11th ஜெனரேஷன் 8 கோர் ப்ராசஸர் 16 த்ரெட்ஸோட இருக்குது. இதோட மேக்ஸிமம் GHz வந்துட்டு 4.89 வரும். ஸோ இதை எவ்வளோ பூஸ்ட் பண்ணாலும் இதை நம்ம ஓவர்க்ளாக் பண்ணணும்னு நினைச்சோம்னா நம்ம கூலர்ஸ் யூஸ் பண்ணி இதை ஓவர்க்ளாக் பண்ணிடலாம். நம்ம வந்து i7 ப்ராசஸர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கேற்ற போர்டுக்காக நம்ம வந்துட்டு ஆசூஸ்ல டஃப் கேமிங் மதர்போர்டு நம்ம யூஸ் பண்றோம். நமக்கு ஒய்ஃபை இன்பில்ட்டா வந்துடும். 2 நம்பர் 3.2 USB வந்துடும். அதே மாதிரி Gen 2ல 3.2 USB வந்து 2 நம்பர் வந்துடும். அது போக USB போர்ட்ஸ் இருக்குது. அது போக உங்களுக்கு ஆடியோ அவுட்புட்ஸ் 5 நம்பர்ஸ் இருக்குது. அது போக ஆப்டிக்கல் அவுட்டும் நீங்கள் வெளியில் எடுத்துக்கலாம். இதுதான் நம்ம ஒய்ஃபையோட ஷார்ட் ஃபின் ஆண்டனா. ஸோ இதை பிளேஸ் பண்ணுறோம்னா நமக்கு ஒய்ஃபையோட ரேஞ்ச் நிறைய கிடைக்கும். இதில் வந்துட்டு நமக்கு M.2 ஸ்லாட்ஸ் 2 நம்பர் இருக்குது. அதனால நம்ம 2 SSD இதில் இன்ஸ்டால் பண்ணிடலாம். இந்த ப்ராசஸரும் மதர்போர்டும் பேர் பண்ணுறதுக்காண்டி நம்ம இங்கே கோர்சர் வெஞ்சன்ஸில் 16GB RAM 3200 MHz யூஸ் பண்ணுறோம். 2 நம்பர். ஸோ உங்களுக்கு 32GB. ஸோ இது வந்து NVMe Crucial 1TB SSD. ஹார்ட் டிஸ்க்கு என்ன ஹார்ட் டிஸ்க்கு நாங்கள் SSDயே அதே ப்ரைஸில் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிறதுனால SSDயே போயிடலாம் அப்படின்ட்டு SSD சஜஸ்ட் பண்ணி SSD மட்டும் வரும். நம்ம இவங்களுக்கு வந்து ஸ்டாக் கூலர் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். ஃப்யூச்சரில் அவங்க AIO கூலருக்கு அப்கிரேட் பண்ணிடலாம். ஸோ அதுதான் அவங்ககிட்ட சஜஸ்ட் பண்ணுறோம். இது வந்து கம்ப்யூட்டருக்கே பவர் சப்ளை கொடுக்க வேண்டிய PSU. ஸோ டீப் கூலில் PK550 அப்படிங்கிற இதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். CPU GPU எல்லாத்துக்குமே இதுதான் பவர் சப்ளை பண்ணுவோம். கைஸ், நம்மளோட PC வந்து நம்ம பில்ட் பண்ணி முடிச்சிட்டோம். வீடியோ எடிட்டிங், கேமிங் அந்த மாதிரி என்ன பர்பஸ்க்குனாலும் நம்ம அதை யூஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு என்ன மாதிரி பண்ணணுமோ, என்ன மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுவோமோ, என்னன்னாலும் நம்ம பண்ணிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே என்னோட கான்டாக்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கிறேன். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கால் பண்ணுங்கள். எந்த ஏரியாவில் இருந்தாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். தமிழ்நாடு ஃபுல்லாமே நம்ம டெலிவரி பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.